காஸ்ட்லியா இருக்கு. எனக்கு இது வேணாம், வேற காட்டு. ஏன் நல்லா இல்லையா? இந்த புடவைக்கு என்னங்க குறைச்சல்? இது உங்களுக்கு பிடிக்கலையா? ஹலோ, புடவை நல்லா தான் இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா இது ரொம்ப விலையால இருக்கு. இதெல்லாம் கம்பெனிக்கு தாங்காது. அதனால தான் வேற எடுக்க சொல்லிட்டேன். நீ வேற எடு. ஏங்க இருங்க, இதான் உங்க பிரச்சனையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். என்கிட்ட இருக்க காசுக்கு ஏத்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கூட தெரியாமையா இந்த புடவை நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சாதாரண மெஸ்ல வேலை பாக்குற உங்ககிட்ட இவ்வளவு காசு இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஐயோ, இவர் ஒருத்தர் நான் அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணுனே நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னும் என்னென்ன காமெடி பண்ண போறாரோ. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னா அப்ப எடுத்துக்கோங்க. மா, இத பேக் பண்ணுங்க. ஓகே சார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஹலோ, அது உள்ள வைங்க. இந்தாங்க. இந்தாங்க, புடிங்க. புடிங்க. அடுத்து என்ன? இதுக்கு ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்கணுமா? அட வாங்க, நானே வாங்கி தரேன், வாங்க. இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகே சார், பாருங்க. எடுத்துக்கோங்க. அழகா இத பாருங்க, புடிங்க. இது கூட பாருங்க. ஹலோ, போதுமா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமா? ஐயோ, போதுங்க, இதுவே ரொம்ப ஜாஸ்தி. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். இந்த ஷாப்பிங் மொமெண்ட்டை ரொம்ப சிறப்பா முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? ஐஸ்கிரீமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் வீட்டுக்கு போறேன். ஏங்க, எதுக்கு எடுத்தாலும் பிகு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கடையில ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும், வாங்க. அட வாங்க, வாங்கன்றேன்.
என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பட்ட பகல்ல அதுவும் நடு வீட்ல உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், இது என் வீடு. நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். யாரும் என்ன கேள்வி கேட்கவே முடியாது. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, வீட்ல தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க இருக்காங்க. நீங்க இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் அவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? என்னடி பெரிய குடும்பம், பெரிய பிள்ளைங்க. என்ன இப்ப மட்டும் என்ன எல்லாம் மதிக்கவா செய்றீங்க? நலன் என்னன்னா என்ன புழு மாதிரி பக்கறான், முறைக்கிறான். வீடு ச்சே. அதான் எல்லாம் சேர்ந்து என்ன ஒண்ணு இல்லாத ஆக்கிட்டீங்களா? நான் இப்படிதான் குடிப்பேன். பகல்ல குடிப்பேன், ராத்திரி குடிப்பேன், ஏன் காலையில விடிஞ்ச உடனே கூட குடிப்பேன். எதுவுமே வந்து என்கிட்ட கேட்க கூடாது, புரியுதா? அப்பா என்னப்பா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா இவரு இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு? டேய், அவர் எங்க உட்காந்து குடிச்சா நமக்கு என்ன? பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. அதே தாண்டி நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. பொறுமையா இரு. என்னமாமா இது? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நலன் வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஏய், வரட்டுமே, வந்து பாக்கட்டுமே. அவனா பெரிய இவனா? அவன் எனக்கு பயப்படணுமா இல்ல நான் அவனுக்கு பயப்படணுமா? பெருசா நல்ல நல்ல நல்லா தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அதான் இதுல உங்க லைஃப் மேட்டரும் அடங்கி இருக்கு, என்னோட லைஃப் மேட்டரும் அடங்கி இருக்கு. அதனால நான் சொல்றத கேட்டு கொஞ்சம் பொறுமையா ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சாதானே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நான் யோசிக்க முடியும். அத சொல்லாம இப்படி பில்டப் பண்ணிட்டே இருந்தா எப்படி? அது வந்து உங்களோட கல்யாணத்துக்கு நான் சாரி வீட்ல இருந்து என் சிஸ்டர் பேசுறா, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? உடனே வீட்டுக்கு வாண்ணா. என்னாச்சு பிரீத்தி? ஏன் ஏதாவது பிரச்சனையா? அப்பாக்கும் அம்மாக்கும் பயங்கரமான சண்டைண்ணா. அப்பா குடிச்சிட்டு அம்மாவை அடிச்சுட்டாருண்ணா.